ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசனம் அர்த்த சந்திராசனம். சந்திரனுடைய தோற்றம் உங்களுக்கு தெரியும். அர்த்தன்னா அது பாதி சந்திர நிலையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். இது பிறை ஆசனத்திலிருந்து கொஞ்சம் வேறுபாடான ஒரு ஆசனம், ஆனால் சிறந்த பயன்களை கொடுக்கக்கூடியது. சூரிய நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம். இது சந்திர ஆசனம், அர்த்த சந்திர ஆசனம். இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப்பினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் அதே மாதிரி கைகள், கால்கள், தோள்கள் இதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகரிக்குது. அதே போல் மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ரிடக்ஷன் ஆகும், குறையும். அதுதான் இதனுடைய முக்கியமான பயன். சரி, இந்த ஆசனம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். முதல்ல இடது காலை இப்படி முன்னோக்கி வைக்கலாம். வலது கால் நல்லா இப்படி ஸ்லைடிங்காக இருக்கட்டும். இது 90 டிகிரி இருக்கணும். அந்த மாதிரி என்ஷூர் பண்ணிவிட்டு கைகளை அப்படியே ஒரு அரை சந்திர நிலை மாதிரி வைக்கணும். மூச்சு விட்டுக்கிட்டே பழைய நிலைக்கு திரும்பலாம். ஸோ இப்போ லெக்கு மாற்றி செய்கிறேன். வலது காலை ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். இது நல்லா 90 டிகிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ மறுமுறை இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுங்கிறத இவங்க செய்வாங்க. முதல்ல இடது கால் வைக்கணும். இல்லை 90 டிகிரி பின்னால் நல்லா காலை ஸ்ட்ரெச் பண்ணி பின்னால் இழுத்துக்கலாம். வளையக்கூடாது. பின்னால் இருக்கிற கால், ஃப்ரண்ட்டில் இருக்கிற கால் 90 டிகிரி இருக்கணும். அப்படியே ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. பேலன்ஸ் பண்ணி ரொம்ப வளையக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக முடிஞ்ச அளவுக்கு கை நேராக எடுத்துகிட்டுலாம். எஸ், அப்படியே நிற்கலாம். மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே பழைய நிலைக்கு வாங்க. இப்போ காலை மாற்றி செய்யணும். இப்போ வலது காலை ஃப்ரண்ட்டில் வைங்க. நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டு ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்படியே வளைஞ்சி நிற்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு விட்டுட்டு பழைய நிலைக்கு திரும்பலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான ஆசனத்துடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.